பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனை வேலைக்கு நன்றி அடையாளம் மறித்துக்கொள்ளும். நான் எனக்கு சிறுவனை பெருக முடிவு ஒப்புக் கொடுக்குறோம். ஆராதனையை பங்குபடுகிறவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கேட்குற ஒவ்வொரு வாரம் இந்த ஆன்லைன் மூலமாய் ஆராதனை செய்தி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதில் பங்கு பெற்று இதில் செயல்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயற்கை கால சாதமாக கரண்டு தடையலாமல் கிடைக்கிற அடியான மரத்தில் வெளிப்படும். நாமத்தை மைப்படுத்தும் கூட பிரசனம் கூட இருக்கட்டும். எதிரான கீழே அந்தகாரங்கள் வானமாண்ட வல்லாசம் முறியடித்து எல்லா தடைகளையும் புரட்டி போடும் என மறைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் சிவனான பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு வாரம் இந்த ஆராதனை நிகழ்ச்சியை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்க்கும் யாவரையும் பிதாக்குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் தொடர்ந்து செய்தியை கேளுங்க. செய்திக்கு முன்னாடி பாடுகிற புதிய பாடலை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த பாட்டியை நல்லா வரை துதிப்போம். கர்த்தர் மகிமை அடைவாராக. Praise the Lord. சகலமும் செய்ய வல்லவர், செய்வதை நித்தியாய் செய்து முடிப்பவர். தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், செய்வதை நித்தியாய் செய்து முடிப்பவர். செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது இடையில் நிற்காது. செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது இடையில் நிற்காது. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், செய்வதை நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். எலியாவின் தேவன் என்னோடு இருக்க, எதிரான யோர்தான் எதிர்த்திடுவோம். எலியாவின் தேவன் என்னோடு இருக்க, எதிரான யோர்தான் எதிர்த்திடுவோம். எதிரிகள் முன்பு வழிகள் திறந்திடுமே, எதிரான நாவுகள் என்னை புகழ்ந்திடுமே. எதிரிகள் முன்பு வழிகள் திறந்திடுமே, எதிரான நாவுகள் என்னை புகழ்ந்திடுவே. செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது இடையில் நிற்காது. செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது இடையில் நிற்காது. தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், செய்வதை நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், செய்வதை நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். மோசேயை அழைத்தவர் என்னோடு இருக்க, வனாந்திரம் என் முடிவாகுமோ. மோசேயை அழைத்தவர் என்னோடு இருக்க, வனாந்திரமே என் முடிவாகுமோ. வாக்குத்தத்த தேசம் நானும் சுதந்தரிப்பேன், இவன் வார்த்தையாலே எந்தன் வாழ்வை கட்டிடுவேன். வாக்குத்தத்த தேசம் நானும் சுதந்தரிப்பேன், வார்த்தையாலே எந்தன் வாழ்வை கட்டிடுவேன். செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது இடையில் நிற்காது. செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது இடையில் நிற்காது. தேவரீ சகலம் செய்ய வல்லவர், செய்வதை நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். தேவரீ சகலம் செய்ய வல்லவர், செய்வதை நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். தாவீதின் அபிஷேகம் என் மேலே இருக்க, குறை ஒன்று இருந்திடுமோ. தாவீதின் அபிஷேகம்
என் மேலே இருக்க குறை ஒன்று இருந்திடுமோ? நன்மை கிருபை என்னை என்றும் தொடர்ந்திடுமே. கரங்கள் என்னை மேலும் மேலும் உயர்த்திடுமே. நன்மை கிருபை என்றும் என்னை தொடர்ந்திடுமே. கரங்கள் என்னை மேலும் மேலும் உயர்த்திடுமே. செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது இடையில் நிற்காது. செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது இடையில் நிற்காது. தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், செய்வதை நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், செய்வதை நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது இடையில் நிற்காது. செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது இடையில் நிற்காது. தேவன் மகிமை விடாகட்டும். அடியான மறுத்து பேசும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் சிவன் நல்ல பிதாவே. இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி 6:16 கடைசியில் சொல்லுகிறது. நெகேமியா 6 கடைசி என்பது இந்த கிரியை எங்கள் தேவனால் உண்டானது என்று. அசிமா, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். செயல்படுகிற தேவன் ஆண்டவர் இன்றை வரையும் நேற்று இன்றும் அவர் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். அந்த செயல்களுக்கு, அந்த கிரியைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை தரணும். ஆண்டவர் செயல்படணும்னா நாமும் செயல்படணும். செயல்படுவதற்கு இடம் கொடுக்கணும். விசுவாசிக்கிறவர் எல்லாருமே ஆண்டவர் செயல்பட இடம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நம்புகிறவங்க, அவரை தேடுறவங்க, அவர் வார்த்தை விசுவாசி எல்லாருமே இந்த காலையில் இந்த இறைவார்த்தை கேட்குறவங்க யாவருக்கும் செயல்படுகிற தேவன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உடைய கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக அப்படின்று. அன்றைக்கு நினைவே மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், யோனாவை கொண்டு 40 நாள் நினைவே கவிழ்க்கப்படும் என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. எச்சரிப்பை கேட்ட ராஜா முதற்கண்டு எல்லாம் மிருகங்களோட ரெட்டு உடுத்தி அது உபவாசம் இருந்து தான் செய்த தவறான கிரிகளை விட்டு மனம் திரும்பும் போது ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். இங்கே ஆண்டவர் ஒரு நினிவே மக்களுக்கு செய்த சாங்கபோகமான வாழ்க்கை, தேவனற்ற நிலைமை, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் டைமிங் கொடுக்கப்பட்டு இந்த எச்சரிப்புக்கு திருந்தினால் அவர்களுக்கு இரக்கம், இல்லை வேண்டாம் தண்டனை. 40 நாள் ஒரு டைமிங் கொடுக்கப்பட்டது. அந்த நாளுக்குள்ள ஜனங்கள் தேவனை மக்கள் திரும்பினதுனால தான் சொன்ன அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார் என்று. இதை கேட்கமான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் செய்த தவறுகளுக்கு தந்தோடி தண்டனை பிரமாணத்தின்படி இருக்குது. அந்த தண்டனையில் தப்பித்து கொள்ளணும்னா ஆண்டவரை நினைவே மக்கள் 40 days கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு 40 நாள் தருணம் கொடுக்குறான்னு வச்சுக்க. இந்த செய்தி யாருக்காக கேட்குறீங்க, யாராக இருக்கலாம். ஒரு 40 நாள் உங்களுக்கு ஒரு டைமிங் கொடுக்கப்படுதுன்னு வைங்களேன். அதுக்குள்ளே நீங்கள் செய்த தவறுகளை விட்டு நீங்கள் தேவனின் பக்கமாக திரும்புவீர்களானால் அவர் சொன்ன தான் செய்த தீங்கை குறித்து நினைவே மக்களுக்கு மனசாவப்பட்டது போல தேவனும் உங்கள் மனம் திரும்பி ஏற்ற கிரிகளை கண்டு உங்களுக்கு அந்த தண்டனை எல்லாம் இறக்கத்தை காமிச்சு உங்களை விடுதலை செய்வார். வாசிக்கலாம் அந்த யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10 நினைக்கிறேன். வாசிப்போம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செயல்பட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார், அவங்களுக்காக செயல்பட்டார். செய்வேன்னு சொன்னதை விட்டுட்டார், அந்த தண்டனை விட்டுட்டு இறக்கத்தை காமிச்சிட்டார்.
ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை மதித்து அவங்க செய்த தவறை விட்டு பொல்லாத வழியை விட்டு விலகிட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வாயில் அல்ல செயலில் பார்த்தாங்க. ஆண்டோட கிரியை, அந்த ஜனங்களுடைய கிரியைகளை கண்டார். அந்த செயல்களை பார்த்து தான் செய்வேன்னு சொன்ன அந்த தீங்கை குறித்து தேவன் மனஸ்தாபப்பட்டார்ன்று அவர்களுக்காக அந்த இரக்கத்தை காண்பித்தார். இந்த செய்தி மூலமாக ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு விரோதமாக சில பொல்லாங்கான காரியம் நடப்பித்து உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். சில வியாதியை பலவீனமோ உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கலாம். அதிலிருந்து விடுதலை, பிரச்சனையோ கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ வாழ்க்கையில் பிரிவுகளோ பிளவுகளோ எதுவாக இருந்தாலும் ஒரு 40 நாள் உங்களுக்கு தரணும். இதை விட்டுருங்க. இந்த தவறான பொல்லாத வழியில் விட்டு விலகிட்டீங்கன்னா ஆண்டோடைய இரக்கம் கிடைக்கும். அதை தண்டனையாக முடியாது, அது சமாதானமாக நன்மையாக முடியும். ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சுவார். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் இரக்கத்தை செயல்பட ஆரம்பிச்சுவார். அது இரக்கம் உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டும், திரும்ப வாழ வைக்கும். கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிறார். இந்த வார்த்தையை கவனித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத வழிகளெல்லாம் விட்டு விலகிருங்க. ஆண்டவர் இன்றைக்கு இரக்கத்தினாலே மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி உங்களை ஸ்திரப்படுத்தி மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை கட்டி அலங்கரிப்பார். ரெண்டாவது, அதே யோனா வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை செயல்படாமல் தேவன் சொன்னதை, கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு போக சொன்ன இடத்த விட்டு போகக்கூடாத இடத்துக்கு போய் அவன் பிரச்சனையிலே மாட்டிட்டு மறுபடியும் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கும் போது மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் காமித்து அந்த மீன் வயிற்றில் இருந்தவனை வெளியில் கொண்டு வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த யோனாவுக்கும் அவனுக்கு ஒரு சிறையிருப்பிலேருந்து எப்படி விடுதலை வந்துச்சுன்னு பார்க்கலாம். அதே 2:9-10. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஆண்டவர்கிட்ட என்ன பொருத்தனை பண்ணி எந்த காரியத்துக்காக அவன் தீர்மானம் பண்ணினானோ அந்த காரியத்தை செய்யாதபடி அவன் தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய வழியில் போகிறத விட்டு அவன் வேறு வழியாய் தன்னை திருப்பி கொள்ளும்போது அவனுடைய செயல்கள் அவனுடைய வாழ்க்கை திரும்பும்போது அங்கே அவன் வாழ்க்கையில் சில கொந்தளிப்புகளும் அந்த கொந்தளிப்புகளால் இவனுக்கு பல சேதங்கள் வரக்கூடிய நிலையில் போய் சிக்கிக்கிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருந்தது நம்ம வழி மாறுறதுனால அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு மீன் வயிற்றிலிருந்து தேவாலயத்துக்கு நேராக ஜெபம் பண்ணுறோம். அவனே சொல்கிறான், உலக மாயை பின்பற்றுகிற ஆண்டவரால் வருகிற கிருபையை போக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னையை தாழ்த்தி சொல்லிட்டு நான் பண்ணின பொருத்தனையை செலுத்திடுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னான். உடனே ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். உடனே யோனாவை கரையில் சேர்த்துருச்சு. நினிவே மக்களுக்கு ஒரு மீட்பு, அந்த பொல்லாத வழியை விட்டு விலகும் போது அவங்களும் வழியை விட்டு விலகும் இரக்கத்தை கிடைத்து தேவன் அவங்களை திரும்பவும் வாழ வைத்தார். இந்த நினிவே அந்த யோனாவும் தன்னுடைய தர்சீசுக்கு போன வழியிலே அவனுக்கு கப்பல் சேதத்தை சந்தித்து மறுபடியும் அவன் வலையில் பிரச்சனை சிக்கும்போது ஆண்டவருக்கு நேராக தன்னை திருப்பி தான் பொருத்தனையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி அர்ப்பணித்த பொழுது மறுபடியும் ஆண்டவர் அவனை கரை சேர்க்கிறார். இப்போ நினைவே மக்களுக்கும் அந்த வழியை காத்து கொள்ளும்போது தேவனின் பக்கமாக திரும்பும்போது அவங்களுக்கு இரக்கம், அதே யோனாவுக்கும் தேவனின் பக்கமாக திரும்பும்போது தான் அந்த இரக்கம் கிடச்சி அவன் கரை சேர்க்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அந்த மக்களும் இவனையும் சரி பண்ணுறாரு. இவன் சரியான பிறகு இவன் சொன்ன வார்த்தையை கேட்குறவும் சரி செய்கிறாங்க. 2 காரியத்தை ஆவியானவர் எப்படி செயல்படுறாருவாங்க. இதை விலகி ஓடினவன் இவன் சரி செய்யும் போது இவன் மூலமாக கொடுக்குற வார்த்தையை கேட்குற மக்களும் சரி செய்யப்படுறாங்க. நம்ம சரியாயிட்டோம்னா நம்ம செய்கிற எல்லா வேலை, ஊழியம், குடும்பம் எல்லாமே சரியாயிடும். தேவன் செயல்பட ஆரம்பிச்சிடும். நம்ம முதல்ல சரியாயிடுவோம். நீங்கள் நம்ம சரியானபடி நம்ம தேவனுடைய மக்கள் திரும்பினபடி நம்ம திருத்தி கொள்ளும் போது நம்ம சொல்கிற வார்த்தையெல்லாம் மற்றவர்களை திருத்தும். நாம் மனம் திரும்பும் போது நம்ம வார்த்தையை மற்றவர்களை மனம் திரும்ப பண்ணும். அதேல தான் இதுதான் நம்ம வார்த்தை. நம்ம சரியான விதத்தில் இருந்து சரி செய்வோம்னா அது சரி செய்யப்படும். இது கர்த்தர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். 3வது காரியத்தை ஒன்று சொல்கிறேன். தானியேல் 6:10.
தானியேல் இந்த இடத்துல தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னா, இந்த தானியேல் தன் நிலைப்பாடுகளை உறுதியாக இருக்கிறார். அவன் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்து கடவுளோடு இருக்கிற உறவை பிரிக்க நினைக்கிறாங்க. அந்த உறவை பிரிக்க முடியல. கடவுளோடு இருக்கிறவனுக்கு எவ்வளோ பாதுகாப்பு. இவங்கெல்லாம் வழி விலகி போய் திரும்ப தேவை பக்கம் திரும்பும் போது பாதுகாக்கப்படுறாங்க. இவன் வழியே விலகாமல் தேவனோடு இருக்கிறதுனால இவனுக்கு எதிராகி வருகிற வழிகளெல்லாம் இவனை கண்டு முறியடிக்கப்படுகிறது. வாசியம் தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். தரியமன்னா இவன் ஒரு விசேஷித்தவனாக இருக்கிறான். நல்ல ஒரு உண்மையுள்ளவன், அபிஷேகம் பெற்றவன். இவனை ஒரு நாட்டுக்கெல்லாம் ஒரு சேதம் வராமல் இவனை பொறுப்பை உயர்த்தி வைப்போங்கிற ஒரு யோசித்துக்கிட்டு இருக்கும்போது தான் என் விரோதம் வந்தது. பொறாமை கொண்டு அவங்க குற்றப்படுத்த முகாந்தரம் செலுத்துகிறாங்க. அது குற்றம் காண முடியல. அதுக்கடுத்து கத்திற்கடுத்த விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறதாக குற்றம் கொண்டு போய் அதுக்கு தண்டனைக்கு நேராக திருப்புறாங்க. ஆனால் அந்த தண்டனை எப்படி மொய்கிறது அப்படின்னா, தண்டனை கொடுக்க நினைத்தவர்களுக்கு தண்டனை செல்கிறது. தேவனின் பக்கமாக இருக்கிறவன் தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். வாசிக்கலாம் அந்த தானியேல் புஸ்தகம் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, தேவனோடு இருக்கிற தேவ சமூகத்தில் இருக்கிற தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இங்க தேவன் யாருக்கா செயல்படுறார் அப்படின்னா, தேவனோடு இருக்கிற உறவு இருக்கிற அந்த தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தணும்னு சொல்லி விரோதிகளை செயல்பட நினைக்கிறாங்க. கர்த்தர் அதை தடுக்கிறார். அந்த விரோதிகள் செயல்களை மேற்கொள்ளும்படி தூதனை அனுப்பி அந்த ஏகப்பட்ட சிங்கங்கள் இருந்தாலும் சிங்கங்களை சேதப்படுத்தாதபடி தூதன் வந்து வாயை கட்டி போட்டார். படி பார்த்தோட அதென்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமே. அப்போ ஆண்டவரோடு இருக்கிற அந்த தானியேலுடைய நற்சாட்சி, அவனுடைய ஜெப வாழ்க்கை, இதெல்லாம் தன்னை விரோதிக்கிறவர்கள் தன்னை விரோதம் செய்யாத அளவுக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்து அந்த சிங்கங்கள் நடுவில் தூதன் அனுப்பி வாயெல்லாம் கட்டி போட்டார். இங்கே தேவனோடு இருக்கிற உறவுல இருக்கிறவனுக்கு எதிராய் செயல்படுகிற செயல்களை முறியடிக்கும்படி தேவன் செயல்படுகிறார். அங்கே வழி விலகி போகும்போது அவர்களுக்கு தேவன் செயல்பட்டு தன் பக்கம் திருப்புகிறார். இங்கே தேவனோடு இருக்கிறவர்கள் தேவனோடு விரோதிக்கிறவர், தேவனை விரோதிக்கிற கூட்டம் தேவனோடு இருக்கிறவனை விரோதமாக செயல்படும் போது அந்த விரோதங்களை சேதப்படுத்தாதபடி தேவன் பாதுகாக்கும்படி செயல்படுகிறார். அடுத்து ஜெப வாழ்க்கையில் இருக்கிறவர்கள். அடுத்து அதே தானியேல் 3வது அதிகாரம் 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். இவங்க தேவன் மேல இருக்கிற விசுவாசம், இந்த நம்பிக்கை, ஆராதனைக்கு எடுத்த காரியங்களை அதில் உறுதியாக நிற்கிறாங்க. அதுக்கு இடையூறாக எதிர்மறையான ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகள்லாம் கொண்டு செல்லப்படும் போது அந்த ஆராதனை அதனால ஒரு மரண தண்டனை வரப்போது என்று அறிந்திருந்து நாங்கள் தேவனை மாத்திரம்தான் ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன், நீ நிறுத்தின பொருட்சலை அல்ல என்ற ஒரு தெளிந்த புத்தி உடையவர்கள். அதனால தான் ஒரு தெளிவாக இருக்கிறதுனால தான் அடிமையாய் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாலும் அந்த அதிகாரங்களுக்கு பயப்படாமல் ஆண்டவருக்கு பயந்து ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன், ராஜாவுடைய கைக்கும் எரிகிற அக்கினிக்கு தப்பு ஒருவேளை தப்புயாமல் போனாலும் நீ நிறுத்தின பொருட்சலை வணங்க மாட்டேன் என்பது ராஜாவுக்கு தெரியணும். இந்த வார்த்தையில் உறுதியாக நின்னாங்க. அங்கே தான் நேபுகாத்நேச்சார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தரும் பாதுகாப்பு எவ்வளவு பெருசு என்பதை ஒரு சேதம் இல்லாமல் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதை கண்டான். வாசிக்கலாம் அந்த 3:28 நினைக்கிறேன். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்
அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அங்கேயும் பார்க்குறோம், இங்கேயும் தூதனை அனுப்புகிறார். தம்முடைய தூதனை அனுப்பி இந்த தாசர்களை விடுவிக்கிறார். இதை நேபுகாத்நேச்சார் பார்க்கிறார். அப்போ தேவனின் பக்கமாக நின்ற இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்காக தேவன் செயல்படுகிறார். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. யாரெல்லாம் தேவனோடு உறவுகளை மனம் திரும்பினவர்களை மன்னிக்கிறார், வழியை விட்டு விலகினவர்கள் தேவனின் பக்கமாக திரும்புகிறவர்களுக்கும் கரை சேர்க்கிறார். ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு எதிரான சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தூதன் அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டுகிறார். ஆராதனையில் உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் விரோதமாக வருகிற அக்கினி சூழலிலிருந்து தப்புவிக்கும்படி தேவனே அவர்களை பாதுகாத்து விடுவிக்கிறார். ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 22 பார்த்து தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஈசாக்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பின்பு ஆபிராம் தன் குமாரனை வெட்டும்படி தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அடுத்த தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தன் ஒரே மகனாகிய ஈசாக்கை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்படும் போது தேவனுக்கு பயந்தவன் என்பதை நிரூபித்தான். தன் ஒரே குமாரன் கூட பார்க்காம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த பொழுது அந்த செயல்களை பார்க்குறார். அந்த கிரியைகளை கண்டு, ஆபிரகாமுடைய செயலை கண்டு, அந்த பிள்ளையை நீ பலியிடக்கூடாது, உன் கையை நிறுத்து, ஆபிரகாமே பிள்ளை கையில் போட்டுறாத, அவனை ஒரு சோதித்து பார்த்தார். அதில் ஜெயம் பெற்றான். அதனால பூமியில் வம்சம் எல்லாம் உனக்களும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குண்டார். தேவனுக்கு பயப்படுகிறதுனால அந்த குடும்பம், அந்த சந்ததி அவன் மூலமாக தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவன் யாருக்கெல்லாம் செயல்படுகிறார், பொல்லாத வழியில் விட்டு விலகின நினைவு மக்களுக்காக தேவன் செயல்படுகிறார். தேவன் சொன்ன காரியத்தை விட்டு சொல்லாத இடத்துக்கு ஓடிப்போன யோனாவும் மறுபடி தேவனுடைய வழியிலே திரும்பி வரும்போது அவனையும் அந்த கடலில் இருந்த மீன் வயிற்றிலிருந்து விடுதலையாக்கி அவனை மறுபடியும் தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் நடத்துகிறார். ஜெபத்திலையும் உண்மையாக இருந்த அந்த தானியேலையும் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறார். ஆராதனையை முக்கியப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு அக்கினி சேதமில்லாமல் பாதுகாக்கப்படுகிறார்கள். தேவனுக்கு நம்பி தேவனுக்காக தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஆபிரகாம் குமாரன் ஈசாக்கை கொண்டு கர்த்தர் தேசத்தையும் ஆசீர்வதித்தார். இது இப்படி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கீழ்ப்படியும் போது, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நம் மூலமாக நம்முடைய குடும்பம், தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கிறோம். நல்ல விதாவை நன்றி சொல்லுகிறோம். செயல்படுகிற தேவன் யாருக்காக செயல்படுவார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த மாதம் முழுவதும் வார்த்தைக்காக கீழ்ப்படிதல், நம்பிக்கை, விசுவாசம், ஜெபம், தேவனுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாரிடத்திலும் தேவ பிள்ளைகள் திரும்ப வரும்போது அவர்களுக்காக கர்த்தர் செயல்படுவார், ஜெயத்தை தருவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல உபகாரம் வரவாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்தான பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே.